நிஜாமுதீன் அமித்ஷாவோட நேற்றைய பேச்சு அது தொடர்பாக அந்த கட்சி சார்பாக பேசிய வரதராஜனோட கருத்துக்கள் நீங்கள் கேட்டீங்க. போகிற போக்கெல்லாம் பேசலை, நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிறது, இன்னமும் நடவடிக்கை பாயும் அப்படின்னு அவருடைய விளக்கம் பார்த்தீங்க. இதுக்கு அமித்ஷா முன்னாடி கூட பீகாரில் பிரதமர் பேசிய போது கூட 11 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், எங்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது, 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் நான் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஊழல் பட்டியல் மிக நீளமானது அப்படின்னு பிரதமர் கூட அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு. நேற்றைய அமித்ஷாவின் பேச்சு, இந்த விளக்கம் எப்படி பார்க்கலாம் திரு நிஜாமுதீன்? சொல்ல தெரில, பெரிய புடுங்கியா அப்படின்னு கேட்பாங்க தமிழில், பெரிய புடுங்கியா அவர் அப்படிம்பாங்க. அப்படி தான் கேட்க தோணுது. நீங்கள் அப்படி கொஞ்சம் நம்ம நாகரிகமாக பேசலாமே. இல்லை, புடுங்கின்னு சொன்னதால கேட்பாங்கன்னு நீங்கள் பேசாதீங்க, கேட்க தோணுது, கேட்பாங்கன்னு தோணுது. காரணம் என்ன சொல்றேன்டா, ஜூன் மாசம் நீங்க வந்து மூத்த தலைவர், நான் பேசிட்டேன். ஆரம்பமே பிரேக் போறீங்க. இல்ல, அதாவது ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம், மக்களால் தேர்வுப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தோற்கடிப்போம் என்று சொல்வது வேறு, அதை வேரோடு பிடுங்கிறோம் என்று சொல்வது ஒரு அநாகரிகம். அது அவருக்கு அநாகரிகம் என்று தெரியாத போது இதே அமித்ஷா ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் மதுரையில் பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்கான காரண காரியங்களை அடுக்குகிறார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ மதுரைக்கு வந்தார், டாஸ்மார்க்கை பற்றி இடி ரைடு பண்ணி 1000 கோடிக்கு ஊழல்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து 39,775 கோடின்னு சொன்னார். அவர் சாதாரணமாக பாலசிங்கமோ சாரோ அல்லது வரதராஜனோ சொல்லலாம். அவர் ஒரு உள்துறை அமைச்சர், அப்படி ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமே ஆனால் உடனடியாக அதை கொடுத்து அரசாங்கத்தை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் போச்சு, இன்னை வரைக்கும் அந்த சொல்லிட்டு போன பேச்சுக்கு என்ன அர்த்தமே? நீங்கள் கேட்டீங்க, மக்கள் ஏதாவது பொருட்படுத்தினாங்களா? இப்படி தான் இருந்தாலும் உளறிட்டு போவார், யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். நான் சொல்ல சார், ஒருமையெல்லாம் பேச வேணாம். நான் ஒருமையில பேசுறேன், மன்னிக்கிறேன். நான் அவர் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி உளறிட்டு போறாங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. ஒருமையில பேசுறேன். உங்களை நீங்க ஒரு உள்துறை அமைச்சர், சாதாரண நிஜாமுதீனோ பாலசிங்கமோ அல்ல. அப்ப நீங்க ஒரு கருத்தை வைக்கும் பொழுது, ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது, அந்த குற்றச்சாட்டை நீங்கள் யாரும் கொடுக்க வேண்டும்? உள்துறை அமைச்சர் துறை உங்களோட இருக்குது, விசாரிப்பதற்கான துறை அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது. உடனடியாக அந்த 35,000 கோடிக்கு ஈடியை வச்சோ யாரை வச்சோ நீங்கள் கேஸ் போட்டிருக்கணும். வழக்கு போடாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற நிலையில் ரோட்டில் பேசிட்டு போகிறது என்ன காரணம்? அந்த காரணத்தினால தான் தமிழ்நாட்டு மக்கள் அமித்ஷா என்றால் இப்படி தான் சொல்லிட்டு போவார், மதுரையில் வந்து ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டின கதையா, அப்படி தான் ஒன்றும் நடக்காது. அதனால தான் யாருமே கண்டுக்கல. போகிற போக்கில் நேற்று போய் கேள்வி கேட்டாங்க, இது ஒரு விருச்சகம்னாரு. ஃப்ரண்ட் லைனில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்து, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்தது நினைக்கிறேன், 96-97 ஒரு ஆர்டிகல் வந்து, அதில் எழுதுறான், எல்லா கட்சிக்காரர்களும் உருவாகிறார்கள், திமுக காரன் பிறக்கிறான்னு எழுதுனாங்க. நான் அந்த கட்சி அல்ல, அந்த எழுதின கட்டுரையை நான் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். பிறக்கிறான் இவர் அப்படியே பிடுங்கினா கூட அந்த விருட்சத்தில் ஏற்பட்ட விதைகள் நிறையா முளைக்குமே ஒழிய இவர்கள் திராவிடத்தை அளிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னாங்க, 2 கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஒரு கழகம் அதிமுக, நீங்கள் அதை சாப்பிட போகிறீங்க, அக்டோபஸ் மாதிரி பிடிச்சி இழுத்து சுத்தமாக க்ளோஸ் பண்ண போகிறீங்க. மறு கழகம் திமுக, உங்கள் வழியில் விழுவ மாட்டான், அதனால் வெளியே வச்சு அழகாக பார்க்குறீங்க, அதான் உங்கள் நிலைமை. அப்போ எத்தனை நீங்கள் பிடிப்பீங்க? தொடர்ந்து இதெல்லாம் அப்படி தான், தேமுதிக வருது, தாவேகா வருது, எல்லாம் திராவிடத்தோடு சேர்ந்தான் வருகிறது ஒழிஞ்சு தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற நிலை இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்கக்கூடாது, சகோதரத்துவம் இருக்கக்கூடாது. பாஜக என்றால் மக்களை பிளவுபடுத்துகின்ற கட்சி, பாஜக என்றால் சிறுபான்மைகளை கொடுமைப்படுத்துகின்ற கட்சி, ஜாதக என்றால் சாதிய வன்மத்தை தூண்டுகின்ற கட்சி. இதுதான் பாஜக, இதுதான் பட்டியல். இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாருமே எடுக்க முடியல. வரராஜன் அந்த முழுக்க அதை ஒத்து போவாரா? எல்லோரோடும் அழகாக பழகக்கூடிய மனிதர். பவருக்காக அவர் வந்து அரசியலுக்காக நான் சொல்லுவேன், பாஜக இருக்கான்னு சொல்லுவேன். எல்லோரோடும் அன்பாகவும் அழகாகவும் பழகக்கூடிய நண்பர். அப்போ அந்த கட்சியுடைய வடபோத சித்தாந்தத்தை இங்கே எடுபடாது என்று சொன்னவர் நான் அல்ல, அண்ணாமலை. கர்நாடகாவில் தோற்ற பிறகு என்ன சொன்னார்? வடபோத சித்தாந்தம் இங்கே எடுபடாது, நாங்கள் இங்கே ஜனராஜ்யமாக மாறியாக வேண்டும் என்றதை ஒப்புக்கண்டவர் அண்ணாமலை. இந்த வார்த்தையை யார் வேற யாரும் சொல்லலை, திருமாவளவன் சொல்லலை, ஸ்டாலின் சொல்லலை, காங்கிரஸ்காரங்க சொல்லலை. அப்போ ஒரு வார்த்தை, நீங்கள் அரசியல் எது வேணாலும் பேசுங்க சார், ஞாபகம் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடக்கக்கூடிய கட்சியை நான் அப்படியே பிடிங்கி எறிஞ்சிருவேன்னு சொன்னாக்க என்ன இது நாகரிகமா? அதற்கான பின்னணியை அடுக்குகிறார். ஆனா பின்னணி என்ன பின்னணி இருந்தா நடவடிக்கை எடுங்க. நீங்க சொல்றதுக்கு தான், அதற்கு முன்னதாக வைத்த குற்றச்சாட்டில் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆமா, அப்புறம் எதற்காக இந்த இந்த பேச்சை மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, நான் ஒரு சின்ன குறுக்கீடு, வரதராஜன் ஒரு சின்ன குறுக்கீடு, நானே அந்த கேள்வி எழுப்பின, நிஜாமுதீன் அதை எழுப்புகிறார்.
முந்தைய மேடையில் இதே அமித்ஷா ஏறக்குறைய 39,000 கோடி டாஸ்மாகில் ஊழல் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். போற போக்கில் சொல்வதற்கு அவர் ஒன்றும் சாதாரண நபர் அல்ல, ஒன்றிய உள்துறை அமைச்சர், மிக ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர். நடவடிக்கை எடுக்காமல் மேடைதோறும் பேசிக்கொண்டே செல்கிறாரே, இதை எவ்வாறு மக்கள் நம்புவார்கள் அப்படின்றார் நிஜாமுதீன். அதாவது விசாரணை வழக்கு எழுதிக்கிட்டதா சார்? விசாரணை உண்டு. நீங்க இதை பாருங்க, அமலாக்கத்திற்கு வரலாறு நீ பார்க்கணும். இன்னைக்கு 47 இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வழக்குகள் 44 கன்விக்ட் ஆகிருக்கு. 3 தான் வந்து தப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1739 அமலாக்கத்துறை விசாரணை இருந்துட்டு இருக்குது. அது தாமதம் என்பது நீதிமன்றத்தாலையும் அது மாதிரி சட்ட விரோத பரிவர்த்தனை ஏற்பட்ட சிக்கல்கள், அதுக்கு ஏற்கனவே வந்து பிரிடிகேட் அந்த அஃபென்ஸ், அதாவது அதெல்லாம் அது அவங்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது மாநில காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, இவங்களால் பட்ட வழக்கு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறப்ப ஈடுபடுமே தவிர அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து பிடுங்கி எறிய முயற்சிங்கள்ன்றார் நிஜாமுதீன். நான் உங்க குறுக்கீடு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கருத்து தான் வேணும். நீங்க இப்ப விசாரணை இருக்கு, விசாரணை இருக்குன்னு சொல்றீங்க நிஜாமுதீன். சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது தொடரும். அவர் சொன்ன நிச்சயமாக 1000 கோடி இருக்குது. நெட்வொர்க்க தோன்றுவீங்கன்னா நீ பல பேர் பாருங்க எல்லாரும் பிடிக்கிறப்ப செந்தில் பாலாஜி வந்து காலா மாற்றி எவ்வளவு பால் கறந்து இருக்கிறாருன்னு அன்னைக்கு தெரிய வரும். ஆனா இன்னைக்கு நிஜாமுதீனுக்கு இப்ப தெரிந்தால் கூட அவர் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களுக்காக பாஜகவுக்கு எது சித்தாந்தம் கொண்டவர்களுக்காக அவர் வந்து மறுத்துதான் ஆக வேண்டும். அதனால எவரும் தப்ப முடியாது. நிச்சயமாக அமித்ஷாஜி போன முறை என்ன சொன்னாரோ அவர் மறுத்துதான் ஆக வேண்டும். நீங்க ஆதரித்து தான் பேச வேண்டும். நான் புரிஞ்சுக்கிறேன் வரதராஜன், நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. 39,000 கோடி சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. கூட்டணி இருந்து ஆதரிக்கிறோம், கண்மூடித்தனமா ஆதரிக்கிறோம். காரணம் ஊழல் பெருசா மதவாதம் பெருசா என்றால் எங்களுக்கு மதவாதம் பெருசா தெரிகிறது. மதவாதத்தை ஒழித்தே ஆக வேண்டும், அழித்தே ஆக வேண்டும். அப்ப நாங்க சொல்லலாமா பாஜக இந்த மண்ணில் இருக்கவே கூடாது, வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று நாங்க சொன்னா அது மரியாதைமா? மரியாதைமா? தாராளமா சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. பாஜகவை திருத்த வேண்டும், பாஜக உரிமை என்கிறார். பாஜகவை நல்வழிப்படுத்த வேண்டும், பாஜகவை நேர்வழிப்படுத்த வேண்டும், பாஜகவை எல்லா மக்களுக்கும் சொந்தமான கட்சியாக மாற்ற வேண்டும், சனாதனத்துக்கும் சாதியத்துக்கும் உட்பட்ட கட்சியாக வைக்கப்படாது. அதுக்காக நாங்க வந்து அமித்ஷா ஒழிக மோடி ஒழிகன்னு சொல்ல முடியுமா? அது மறையல்ல. ஒரு இந்திய நாட்டுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர், அந்த மரியாதை நாங்க கொடுக்கிறோம். அதே மரியாதையை ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற 10 கோடி மக்களை ஆளுகின்ற ஒரு கட்சிக்கு கொடுக்க வேண்டும். நீங்க வந்து 39,000 கோடி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு துண்டு இது வரைக்கும் ஒப்படைச்சிருக்கீங்களா? 1000 கோடியே துண்டாடிட்டு இருக்குது. இல்ல, அதற்கு தான் தீவிர குற்ற செயல்களில் ஈடுபடும் பிரதமர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை 30 நாள் காவலில் பதவி நீக்கம் செய்யணும்னு ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ணா அதையும் உங்க முதலமைச்சர் வந்து கருப்பு சட்டம் என்கிறார் அமித்ஷா. ஆமா, இப்ப எந்த வழக்குமே இல்லாம ஒருத்தரை வந்து நீங்க பாட்டில் 5.5 மாசம் 2 வருஷம் உள்ள தூக்கி வைப்பீங்க, உங்க கையில அதிகாரம் இருக்குது, மிரட்டுறீங்க, நீதிபதியை வந்து கொலை செய்யப்படுற குற்றச்சாட்டுக்குள்ளாகிறீங்க. அதுக்கு மேலே போனாக்கா நீங்கள் ஆட்சியை திரும்ப வர்றதுக்கு ஈவி மிஷன் தூக்கிட்டு போயிடுறீங்க, ஓட்டை களவாடிட்டு போயிடுறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு உங்கள் மேலே தானே சார் இருக்குது. இந்த குற்றச்சாட்டுலாம் திமுக மேலே இருக்குதா, அல்லது காங்கிரஸ் மேலே இருக்குதா, அல்லது மற்ற கட்சிகள் மேலே இருக்குதா? இல்லையே. ஈவி மிஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு உலகம் ஃபுல்லாக எழுதுறானே. இன்னைக்கு இத்தனை லட்சம் ஓட்டுகள் ஒரே தொகுதியில் மாறி இருக்குது, செத்து போனவனோட நான் வந்து டீ குடிச்சேங்கிறத காட்சியில் எங்காவது பார்க்க முடியுமா? நீங்களே வந்து ஆதார் அட்டைங்கிறீங்க, அப்புறம் அது செல்லாதுங்கிறீங்க. என்னங்க நடக்குது? நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பதிவு செய்து விட்டது இல்லையா? இருக்கட்டுமே. 11 ஆவணங்கள். அப்ப எல்லாத்தையும் நீதிமன்றத்தால் என்ன விரும்புறீங்களா? நான் சொல்ற மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும், அந்த ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் நமது கருத்தை ஒழிய பாஜகவை வேரோடு புரிஞ்சிடும். எனக்கு வேண்டியவன் பாஜக இருக்கிறான், அவனை நல்வழிப்படுத்துங்கிறது என்னுடைய வேலை. சரியான வழிக்கு வாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நான் மேரோடும் மண்ணோடும் பிடுங்கி எறிவேன். என்ன சார் திமுகவை சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றீங்க? திமுகவை சரி செய்யுங்கள், பாஜக தன்னை பாஜக தன்னை சரி செய்ய அவர்களை செயல்பட விடுங்கள். திமுகவை சரி செய்வதற்கு சொன்னால் நீங்க 39,000 கோடி ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. பாலசிங்க கேட்பாரு, நிஜாமுதீன் கேட்பாரு, திருமாவளவன் கேட்பாரு, காங்கிரஸ் கேட்கும். நம்ம பேசலாம். நான் பேச